ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ஒரே டைப்பில் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, நிறைய டைப்பில் இருக்கணும். அந்த மாதிரி வெரைட்டியான எக்ஸசைசஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸசைஸ் பாருங்கள். ஐ ஆம் கோயிங் டு கண்டினியூ, நான் தொடரப் போகிறேன். ஓகே, இந்த சென்டென்ஸில் கண்டினியூ அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கோங்க. அதனுடைய அர்த்தம் தொடருதல். ப்ரொசீடு அப்படின்னா என்ன, டிஸ்கண்டினியூ அப்படின்னா என்ன, ஹால்ட் அப்படின்னா என்ன. ஹால்ட் அப்படின்னா ஒரே இடத்துல தங்குறது. டிஸ்கண்டினியூ அப்படின்னா தொடர்ந்து வர்றதை ஸ்டாப் பண்ணுறது. ப்ரொசீடு அப்படின்னா தொடர்ந்து செய்கிறது. ஸோ ஐ ஆம் கோயிங் டு கண்டினியூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஐ ஆம் கோயிங் டு ப்ரொசீடு, ரெண்டுமே சேம் தான். டிஸ்கண்டினியூ, ஹால்ட் அப்படிங்கிறது அந்த கண்டினியூக்கு ஆப்போசிட். இந்த மாதிரி எக்ஸசைஸ் மூலமாக நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரே மீனிங் இருக்கிற சிமிலர் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதை தெசாரஸ் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கண்டினியூ அப்படின்னா தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். மெயின்டைன், சஸ்டெயின், ப்ரிசர்வ், கீப், எக்ஸ்டெண்ட், கோ ஆன், இது எல்லாமே இந்த தொடர்ந்து அப்படிங்கிற மீனிங் கொடுக்குற வார்த்தைகள். இந்த மாதிரி வார்த்தைகளை எங்கே தெரிஞ்சுக்கலாம்? தெசாரஸ் அப்படின்னு புக் இருக்குது. டிக்ஷனரி மாதிரியே தெசாரஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஒரு வார்த்தைக்கு இருக்கிற சிமிலர் மீனிங் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த டைப் எக்ஸசைஸ் பாருங்கள். வாட் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி வி ஹேட். எவ்வளோ ஒரு நல்ல பயணம் நாம் கொண்டது. வாட் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி வி ஹேட். இந்த சென்டென்ஸை தொடர்ந்து என்னெல்லாம் பேசுவோம் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். வாட் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி வி ஹேட், எவ்வளோ நல்ல பயணம் அது. இட் வாஸ் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. ஸோ அந்த சென்டென்ஸுக்கு தொடர்ச்சியாக வருதா? வாட் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி வி ஹேட், இட் வாஸ் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நோட் டவுன் தி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், முக்கியமான தேதிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இது சம்மந்தமே இல்லாமல் வருது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், மேட்ச் ஆகும். வி மஸ்ட் அரேஞ்ச் லைக் திஸ் ஏ இயர் ஒன்ஸ், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு ஜேர்னி அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி அடுத்த செட்டில் பாருங்களேன். வி சா வேரியஸ் பிளேசஸ், நாம் நிறைய இடங்களை பார்த்தோம். வி என்ஜாய்டு எ லாட், நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இதில் நான் ரிலேட்டடாக இருக்கிற சென்டென்சஸ் ரெண்டு சென்டென்சஸ். நோட் டவுன் தி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், தெர் இஸ் அ மீட்டிங் ஆன் மண்டே. இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த சேனலில் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் பாருங்கள், சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் எக்ஸசைஸ். அதாவது வி அப்படின்னு 4 வாக்கியங்கள் சொல்லணும். ஓகே, வி ஹாவ், வி ஆர், வி டூ, வி வேர் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அதை தொடர்ந்து வர்ற அந்த செட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த தேர்ட் காலமில் 4 ரோஸ் இருக்குது. அந்த வரிசைகளை இடம் மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் கரெக்டாக வி ஹாவ் அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வி ஆர் அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை நான் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்க சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் இருக்கிற வீடியோ இந்த சேனலில் இருக்குது. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு யோசித்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். வி வேர் ஸ்பெண்டிங் ஆர் ஹாலிடேஸ் லாஸ்ட் வீக், போன வாரம் நாங்கள் ஹாலிடேஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். வி டு நாட் வாண்ட் எனி சஜஷன்ஸ், எங்களுக்கு எந்த ஆலோசனைகளும் வேண்டாம். வி ஹாவ் டன் திஸ் ஒர்க் ஜஸ்ட் நவ், நாங்கள் இப்போ தான் அந்த வேலையை செஞ்சு முடித்தோம். வி ஆர் ஆஸ்க்டு டு ப்ரொடியூஸ் அவர் ஹால் டிக்கெட் நவ், நாங்கள் ஹால் டிக்கெட்டை காண்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டோம். ஸோ இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறப்ப யோசிப்பீங்க. அந்த யோசிக்கிறது தான் ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ். இதே டைப்பில் இன்னொரு ஸ்லைட் பார்க்கலாம். இப்போ இந்த வாக்கியங்கள் பாருங்களேன். ஐ ஆம் கோயிங் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஐ ஆம் கோயிங் டு, ஐ ஆம் கோயிங் ஆன், ஐ ஆம் கோயிங் ஃப்ரம், ஐ ஆம் கோயிங் த்ரூ. ஸோ இந்த 4 சென்டென்சஸும் எப்படி முடியும்? கடைசியில் இருக்கிற காலமை நான் ஷஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே, பொறுமையாக நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஐ ஆம் கோயிங் ஃப்ரம் திஸ் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், நான் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன். ஐ ஆம் கோயிங் த்ரூ திஸ் கொஸ்டின் பேப்பர் பிஃபோர் ரைட்டிங் ஆன்சர், ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி நான் இந்த கொஸ்டின் பேப்பரை வாட்ச் பார்க்குறேன், அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். ஐ ஆம் கோயிங் த்ரூ, ஃப்ரேசல் வெர்ப். கோயிங் த்ரூ அப்படிங்கிறது ஃப்ரேசல் வெர்ப். ஐ ஆம் கோயிங் டு அட்டெண்ட் அ செமினார், நான் ஒரு செமினார் அட்டன் பண்ண போகிறேன். ஐ ஆம் கோயிங் ஆன் கேஷுவல் ஹாலிடேஸ் ஃபார் அ வீக், ஒரு வாரம் நான் கேஷுவல் ஹாலிடேஸில் போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணும். இந்த டைப் எக்ஸசைஸ் பாருங்கள். இதில் கிராமர் மிஸ்டேக் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளான கிராமர் மிஸ்டேக் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அனைவரும் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றீர்கள். ஆல் ஆஃப் யூ ஸ்டடீட் வெல் அண்ட் ஸ்கோர் குட் மார்க்ஸ். இதை கடைசி செமஸ்டரிலும் தொடருங்கள். கண்டினியூ தீஸ் இன் ஃபைனல் செமஸ்டர் ஆல்சோ. இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அந்த இங்கிலீஷ் சென்டென்சஸில்?
அதை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறப்ப கிராமர் நீங்கள் யோசிப்பீங்க, அதுதான் ப்ராக்டிஸ். இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய கிராமர் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணும். இப்போ ஆல் ஆஃப் யூ ஸ்டடீடு வெல் அண்ட் ஸ்கோர் குட் மார்க்ஸ்ன்னு நான் கொடுத்துருந்தேன். ஆனால் கரெக்டான சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்? ஆல் ஆஃப் யூ ஸ்டடீடு வெல், நீங்கள் நல்லா படிச்சிங்க, அண்டு ஸ்கோர்டு பாசன்ஸில் இருக்கணும். ஸோ ஸ்டடீடு பாசன்ஸில் இருக்குது, நல்ல மதிப்பெண்கள் பெற்றீர்கள் ஸ்கோர்டு, மேலே வந்து ஸ்கோர் அப்படின்னு தான் இருக்குது, அதை தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கண்டினியூ தீஸ் அப்படின்னு இருக்குது. தீஸ் அப்படின்னா இவைகள் அப்படின்னு அர்த்தம். கண்டினியூ திஸ், இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ திஸ் இன் ஃபைனல் செமஸ்டர் ஆல்சோ. இந்த செமஸ்டரில் என்னது? ஸ்பெல்லிங் மிஸ்டேக், தட்ஸ் ஆல். ஸோ வெரைட்டி, இதுதான் நான் சொன்னது வெரைட்டி அப்படின்னு. ஸோ ஒரே எக்ஸசைஸில் ஸ்பெல்லிங் கண்டுபிடிக்கிறீங்க, அதே மாதிரி டென்ஸ் அப்ளை பண்ணி பார்க்குறீங்க, தென் ப்ரோனவுன் அப்ளை பண்ணி பார்க்குறீங்க. நான் போன வாரம் மதுரைக்கு சென்றேன். ஐ வென்ட் டு மதுரை லாஸ்ட் வீக். நான் ஒரு நாள் முழுக்க பயணம் செய்து கொண்டிருந்தேன். ஐ வேர் ட்ராவலிங் ஃபார் அ ஹோல் டே. நேற்று நான் வந்தேன். ஐ கம் எஸ்டர்டே. ஸோ பார்த்தோன்னே உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்றது தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் தெரியல அப்படின்னாலும் அந்த கிராமர் ரூல் தெரிய தெரிய அடுத்தடுத்த எக்ஸசைஸில் உங்களுக்கு ஈஸியாக அந்த கிராமர் மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க முடியும். ஐ வென்ட் டு மதுரை லாஸ்ட் வீக். அந்த வீக் அப்படிங்கிற ஸ்பெல்லிங் பாருங்கள், WEAK. இந்த வீக் அப்படின்னா சோர்வான அப்படின்னு அர்த்தம். WEEK அப்படின்னா தான் வாரம். ஸோ இது வந்து ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரே உச்சரிப்பில் இருக்கிற வேறு வேறு மீனிங் இருக்கிற வார்த்தைகள். ஐ வேர் ட்ராவலிங் அப்படின்னு இருக்குது. வேர் வந்து பன்மை. ஐ வாஸ் ட்ராவலிங் எ ஹோல் டே. ஐ கம் எஸ்டர்டே அப்படின்னு இருக்குது. எஸ்டர்டே அப்படின்னா நேற்று, அப்போ கடந்த காலம். அப்போ ஐ கேம் எஸ்டர்டே. ஸோ கம்முடைய பாசன்ஸ் கேம். ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். வாட் அ லவ்லி ரெயின்போ. ஸோ என்ன ஒரு அழகான ரெயின்போ. இது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் வாக்கியம், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இட் ஈஸ் எ லவ்லி ரெயின்போ. இது ஒரு அழகான ரெயின்போ. இது ஒரு சாதாரணமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வாக்கியம். இஸ் இட் ஏ ரெயின்போ. இது ஒரு ரெயின்போவா? இது ஒரு வானவில்லா? இது ஒரு கேள்வி. ஸோ தப்பானது இருக்குது பாருங்களேன். இஸ் இட் எ லவ் ரெயின்போ. ஸோ திஸ் இஸ் ராங். அப்போ எப்படி இருக்கணும்? இஸ் இட் அ லவ்லி ரெயின்போ அப்படின்னு இருக்கணும். லவ் ரெயின்போ அப்படின்னு வராது. ஸோ இந்த மாதிரி தப்பு கண்டுபிடிக்கிற, அதாவது சென்டென்ஸில் தப்பு கண்டுபிடிக்கிற எக்ஸசைஸ். இஸ் திஸ் யுவர் பென். இது வேர்பல் கொஸ்டின், அதாவது இஸ், வாஸ், ஆர், வேர், வில், ஷால், இதில் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வேர்பல் கொஸ்டின். இஸ் திஸ் யுவர் பென், வேர்பல் கொஸ்டின். திஸ் பென் நாட் யுவர் பென். இந்த பேனா உங்களுடைய பேனா இல்லை. திஸ் இஸ் நாட் யுவர் பென். இது உங்களுடைய பேனா இல்லை. இது நெகட்டிவ் சென்டென்ஸ். திஸ் பென் நாட் யுவர் பென். ஸோ இதில் வேர்பே இல்லை பாருங்கள், ஹெல்பிங் வேர்ப் எதுவுமே இல்லை, ஆக்சிலரி வேர்ப். திஸ் பென் இஸ் நாட் யுவர் பென். இதுதான் கரெக்டான ஆன்சர். இஸ் திஸ் நாட் யுவர் பென், இது நெகட்டிவில் வேர்பல் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். அதே மாதிரி இன்னொரு எக்ஸசைஸ் பாருங்கள், டேக்கிங் தி எக்ஸஸ், நிறையா இருக்கிற இடத்துலேருந்து எடுக்கிறது, அண்ட் ஆட் தம் டு தி ஷார்ட்டேஜ், குறைவாக இருக்கிற இடத்துல சேர்க்கறது. ஷேரிங்கா, இன்க்ரீஸிங்கா, ரெடியூசிங்கா, இந்த 3ல் எது கரெக்ட்? ஷேரிங் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இன்க்ரீஸிங் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துதல். ரெடியூசிங் அப்படின்னா கட் பண்ணுறது, குறைக்கிறது. ஓகே, ஸோ ஷேரிங், பங்கிடுதல் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இது உங்களுடைய வெக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணும். நான் உள்ளே வரலாமா, மே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கொஸ்டினை ட்ரை பண்ணணும் நீங்கள். ஓகே, நான் உள்ளே வரலாமா, ரொம்ப ஈஸி. மே ஐ கம் இன். இதுக்கு ஆன்சர் சொல்லி பாருங்கள். நோ, வி ஆர் டூயிங் கான்ஃபிடென்ஷியல் ஒர்க். இந்த ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை ஒர்க் அப்படின்னு சிங்குலர்லே வாசிங்க, ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடாது. வி ஆர் டூயிங் கான்ஃபிடென்ஷியல் ஒர்க். ஏன் நீங்கள் வருகிறீர்கள். ஸோ இந்த வருதல் அப்படிங்கிறது கம். ஸோ இந்த கம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அந்த கொஸ்டினை நீங்கள் கேளுங்க. ஏன் நீங்கள் வருகிறீர்கள். ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒய். ஒய் ஆர் யூ கம்மிங். ஏன் நீங்கள் வர்றீங்க. ஐ ஃபினிஷ்ட் ஆல் மை ஒர்க். நான் எல்லா வேலையிலும் முடிச்சிட்டேன். ஸோ ஐ ஆம் கம்மிங். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது. தென் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். நீங்கள் ஆங்கிலம் பேச முடியும். இது ஒரு சென்டென்ஸ். கேன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு கேள்வி நீங்கள் உருவாக்கணும். உங்களால் ஆங்கிலம் பேச முடியுமா அப்படின்னு உருவாக்கணும். அதே மாதிரி டூ அப்படின்ற வார்த்தையை வச்சு ஒரு கேள்வி உருவாக்கணும். நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா. அதே மாதிரி டோன்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு கொஸ்டின், நீங்கள் ஆங்கிலம் பேச மாட்டீர்களா. அப்புறம் அந்த கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் கேன், அதை ரிமூவ் பண்ணணும். பாருங்கள், கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், இது ஒரு கேள்வி. டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்,
நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா? இது ஒரு கொஸ்டின். ஓகே, டோன்ட் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், நீங்கள் ஆங்கிலம் பேச மாட்டிங்களா? ஸோ இந்த டோன்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இந்த மூணுமே வேர்பல் கொஸ்டின். அதே மாதிரி யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படிங்கிற சென்டென்ஸில் கேனை ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ எல்லா வார்த்தைகளையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியாது. சில கிராமட்டிக்கல் ரூல்ஸை அப்ளை பண்ணணும். யூ ஸ்பீக் இங்கிலீஷ் இங்கே வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில், கிராமர் ஸ்கில் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சேனல் வீடியோஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.